என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. காலையிலே இந்த பயிற்சியை செய்துவிட்டால் அன்று முழுவதும் சுறுசுறுப்பாக நம் வேலைகளை செய்யலாம், எந்த விதமான தங்கு தடையுமின்றி செய்யலாம், வெற்றிகரமாக செய்யலாம் என்ற காரணத்தினால்தான் அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தரப்படுகிறது. மக்களும் பார்க்கிறார்கள், பழகுகிறார்கள், தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளையும் நீக்கிக் கொள்கிறார்கள். அதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு நமது தமிழர் தான் பெங்களூரில் குடும்பத்தோடு இருக்கிறார், தாய் தகப்பனாரோடு இருக்கிறார். இப்பொழுது அவர்கள் பள்ளி விடுமுறை, ஒரு 15 நாள் இங்கே வந்து நமது பயிற்சியாலையில் தங்கி அந்த ஆசனத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தில் அவர்கள் காலை, மதியம், மாலை 3 வேளையும் இந்த ஆசனத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர் இப்பொழுது ஒரு கை தூக்கிய உசட்டாசனம், ஒட்டகாசனத்தை செய்ய போகிறார். என் அண்மை சீடரே, இங்கே பத்மாசனத்தை கலைத்துவிட்டு வஜ்ராசனத்துக்கு வாருங்கள். மண்டிட்டு அப்படியே மெதுவாக எழுந்திருந்து காலை அகலப்படுத்தி வலது காலை வலது கையை கொண்டு பிடிக்க வேண்டும், இடது கையை மேலே தூக்க வேண்டும். கை பின்னால் வரட்டும், விரலை சேர்த்து கொள்ளுங்கள், கை விரலை சேர்த்துங்க. நன்றாக மூச்சை இழுங்கள். நுரையீரல் விரிவடைந்திருக்கின்ற காரணத்தினால் நன்றாக மூச்சை இழுப்போமேயானால் நுரையில் பூரணமாக விரிவடையும். சாதாரணமாக ஆரோக்கியமாக இருப்பவர்கள் கூட நுரையீரல் 1/3 பகுதியைத்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஆசனம் செய்தால் நுரையீரல் முழுமையாக வேலை செய்யக்கூடிய தன்மை கிடைக்கும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். உட்காருங்கள், கையை உயர்த்தி முன்னால் குனிங்கள். அதுக்கு மாற்று ஆசனம் மகாமுத்ரா. கையை உயர்த்தி முன்னே குனி, அதுக்கு ரிவர்ஸ் போஸ். பின்னால் விளைந்தால் முன்னால் விளையணும். மெதுவாக எழுந்துரு, அப்படியே எழுந்துரு. காலை அகலமாக வைத்துக்கொள். இப்பொழுது இடது காலை இடது கை கொண்டு பிடிக்க வேண்டும். கையை உயர்த்தி பின்னால் கொண்டு நன்றாக மூச்சை இழுக்க வேண்டும். ஆரம்ப கட்டத்தில் மூச்சை இழுப்பது கடினமாக இருக்கும். பின்னால் மூச்சை இழுத்து இழுத்து விட்டுப்படுகிறது. சாதாரண காலங்களில் அதிகப்படியாக மூச்சை இழுக்கக்கூடிய தன்மை நுரையீரலுக்கு கிடைக்கின்ற காரணத்தினால் ஒரு கம்பீரமான தோற்றம், கம்பீரமான நடை இவைகளெல்லாம் நமக்கு கிடைக்கும். அதிகப்படியான ஆக்சிஜன் கிடைக்கும் பொழுது அதிகப்படியான பிளட் சர்க்குலேஷன், பிளட் பியூரிஃபிகேஷன் கிடைக்கிறது. பியூரிஃபை பிளட் எல்லா பாகங்களுக்கும் செல்ல போகும்போது எந்த பாகத்தில் எந்த வியாதி வந்தாலும் முழுமையாக நீங்கிவிடும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே உட்காருங்கள். கையை உயர்த்தி முன்னால் குனிங்கள். மகாமுத்ரா. உடலை 3ஆக வளைக்கக்கூடிய சந்தர்ப்பமே நமக்கு கிடையாது. பாருங்கள், 3ஆக வளைக்கப்படுகிறது. மெதுவாக எழுந்திருங்கள். இடது பக்கமாக திரும்புங்கள். இப்பொழுது நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். அப்படியே எழுந்திருங்கள். காலை நன்றாக அகலமாக வைத்துக் கொள்ளுங்கள். வலது கையை வலது கால் கொண்டு பிடிக்க வேண்டும். கையை உயர்த்தி பின்னால் போகணும். நல்ல கை பின்ன போட்டோம். நன்றாக மூச்சு இழுங்க. மெதுவாக இந்த ஆசனத்தை கலைங்க. உட்கார்ந்து கையை உயர்த்தி முன்னால் குனிய வேண்டும். மகாமுத்ரா. உசட்டாசனத்திற்கு மாற்று ஆசனம். பின்னால் விளைந்தால் முன்னால் விளைய வேண்டும்.
அப்பொழுதுதான் ஆசனத்தின் முழுமையான பலன் கிடைக்கும். மீண்டும் எழுந்திருங்கள். எழுந்திருங்கள். காலை அகலமாக வைத்துக்கொண்டு இப்போ இடது கையை இடது கால் பிடிக்க வேண்டும். கையை வைத்து பின்னால் கொண்டு போங்கள். நன்றாக மூச்சை இழுங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைங்கள். உட்காருங்க. 2 கையும் உயர்த்தி முன்னால் குனியுங்கள். மெதுவாக எழுந்திருங்க. இந்த எண்ணெய் பக்கமாக திரும்புங்க. தள்ளியது. மீண்டும் சட்டாசனம். எழுந்திருங்க. காலை அகலமாக வைத்துக்கொண்டு வலது காலை பிடியுங்கள். கைப்பின்ன போட்டோம். முடிச்சுடுங்க. அப்படியே உட்காருங்க. கையை வைத்து முன்ன குனிங்க. மெதுவாக எழுந்திருங்க. இப்பொழுது நீங்கள் பார்த்துருக்க இந்த ஆசனம் முக்கியமான ஆசனம். இது எல்லாரும் செய்யலாம். குண்டாக இருப்பவர்கள் செய்ய முடியாவிட்டால் சும்மா சமணம் போட்டு உட்கார்ந்து கையை பின்னால் வைத்து இடுப்பை உயரமாக தூக்கி கூட பழகலாம். நல்ல பலன் கிடைக்கும். இப்பொழுதெல்லாம் பெரும்பாலானவர்களுக்கு இந்த பனிமழை காலங்களில் எல்லோருக்கும் சளித்தொல்லை. சிறுவர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் சளித்தொல்லை. இப்பொழுதுதான் டாக்டர்களுக்கெல்லாம் நல்ல வருமானம். சளி அதிகமாகிவிட்டால் காய்ச்சல் வந்துவிடும். என்ன காய்ச்சல் என்றே தெரியாது. ஆகவே இவைகளெல்லாம் நாம் மாட்டிக்கொள்ளக்கூட வேண்டாம். இது போன்ற ஆசனங்களை பனிமழை காலங்களில் குழந்தைகள், பெரியவர்கள், வயதானவர்கள் செய்வார்களே. ஆனால் முடிந்த அளவு செய்தாலே முழு பலனும் அவர்களுக்கு கிடைக்கும். சளித்தொல்லையும் வராது, காய்ச்சலும் வராது என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இது போன்ற ஆசனங்களை மூச்சு பயிற்சியுடன் இணைந்து நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் என்றும் ஆரோக்கியமாக, எந்த சூழ்நிலையிலும் எந்த வியாதியும் வராமல் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை நீங்கள் நிச்சயமாக அடைய முடியும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.